अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सैनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. கவிதார்க்கிக அப்படின்றதுனால கவிகளுக்குள்ள சிம்மம் தார்க்கிகளுக்குள்ள சிம்மம் அப்படின்னு சொன்னோம். அது மாத்திரம் இல்லை, கவி அதாவது இந்த கவி சிம்மம் தார்க்கிக சிம்மம்னு இப்போ பிரித்து பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனம் எப்படி இருக்குது அப்படின்னா, பராங்குஷனை போலவும் பரகாலனை போலவும் இவருடைய கிரந்த செயலிகள்லாம் மற்றவர்களுக்கு பரபட்சத்தை உடையவர்களுக்கு இருக்குது. அதாவது அங்குஷம் இஷ்டமாக திரிகிற யானையை அதை கொண்டு அடக்கிறான். அதுபோல நம்மாழ்வாருடைய பிரபந்தங்கள் இஷ்டமாக அவ்வா சொல்லிட்டு இருக்கிறது அந்த சீசூக்தியை கொண்டு அதை அவளை இஷ்டப்படி திரிய ஒட்டாமல் நல்லபடியாக்குறது. ஆனால் இவரது எப்படின்னா, பரகாலன் பிரதிபக்ஷம் பண்ணுறவாளுக்கு யமனை போல இருக்கக்கூடியவர். வாழ்வீசு பரகாலன் நம்மாழ்வார் விஷயத்தை நேற்று அனுபவித்தோம். இன்னைக்கு இவருடைய பிரபந்தம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மாழ்வாருடைய பிரபந்தத்தினுடைய வைகரி சைஷ்டியம் பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகசோகபுருஷத் சமாகம் நமாமியம் திராவிட வேசாரம் அப்படின்னு இருக்குது. அதனால் அவர் யார் சொன்னவர் ஷடன்ற வாயுவை கோபிச்சு அப்படியே இதுவாக இருக்கக்கூடிய சனகாதிகளை போல அப்படியே இருக்கக்கூடியவர், ஆரம்பத்திலேருந்து இந்த சம்சாரமே தட்டாத இருக்கக்கூடியவர், அவருடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி, அதனால் அந்த வார்த்தை என்ன பண்ணுறது, அவர் சடகோபனே சடகத்தை வாயுவே வென்றவரானதுனால அவருடைய வாக்கியங்கள்லாம் அதை கொண்டு தாறுமாறாக போகிறாளே, சட்டவாயுவினால் பாதிக்கப்பட்டு இஷ்டத்துக்கும் வார்த்தை சொல்கிறாளே. நாமெல்லாம் கூட சட்டவாயுவினால் பாதிக்கப்பட்டிருக்கோம். இருந்தாலும் அதில் பரபட்சம் சொல்கிறவாள், அவளுக்கு இன்னும் சட்டவாயு அதிகமாக பாதிச்சுன்னு அர்த்தம். அவளெல்லாம் இவருடைய கிரந்தத்தை கொண்டு அங்குஷம் போல இந்த கிரந்தம் இருந்து பண்ணுறது அப்படின்னு. அதனால்தான் விஸ்வஜன அனுமோதனம் அப்படின்னு சொல்லப்பட்டது. விஸ்வஜனங்கள்லாம் என்ன எப்படி இருக்காலும் அதை அனுமோதனம் பண்ணி வரா அப்படின்னு சொல்லுது. இப்போ பரகாலந்து எப்படி அதை அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை, காலனை போல அவர் சாய்க்கிற விஷயம் யாரும் பிரதிபட்சமே பண்ண முடியாதபடி, பிரதிபட்சம்னு வந்தான்னா உடனே மிருத்யு காலன் என்ன பண்ணுவான், அந்த மாதிரி அவள் இது அழிஞ்சு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு கிரந்த விசேஷம். அது சொல்லச்சே மறுவலர் தமுடல் துணிய வாழ்வீசு பரகாலன் அப்படின்னு அவரே சொல்றார். மறுவலர் பிரதிபக்ஷம் இருக்காளே, எதிரிகள், அவள் உடல் துணிய வாழ்வீசு, அவள்தான் வெட்டி குவிக்கிற மாதிரியான வாழை வேந்துட்டு இருக்கவர் அப்படின்னு சொல்லிச்சு. அது ராஜா விஷயமானதுனாலே அதை உதாரணமாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி ராஜா என்ன பண்ணுவான், எதிரின்னு வந்தான்னா வாழ் போரில் அவன் வெட்டி வீழ்த்தி தன் நாட்டை காப்பாற்றுவான், அந்த நாட்டையும் கைப்பற்றுவான். சரி, அதுபோல இவர் அங்கே மன்னனானதுனால அது சொன்னது வாழ்வீசு ஒரு பரகாலன், மறுவலர்த்தம் உடல் துணிய வாழ்வீசு பரகாலன்னு சொன்னார். ஆனால் இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, வாழ் இருக்குதே, கத்தின்றது
ஞானஸ்வரூபம். கத்தின்றது ஞானஸ்வரூபம். தெருள் மருள், தெருள்ன்றது ஞானம், மருள்ன்றது அஜ்ஞானம். தெருள் மருள் வாழ் உரையாக. தெருள்ன்றது வாழ், ஞானத்துக்கு அது தேவதை வாழ் நந்தகம். மருளுக்கு அது தேவத்தை, அது வைக்கக்கூடிய உரை. மற்ற ஆயுதங்கள்லாம் இருக்குதே, அதுக்கெல்லாம் உரை கிடையாது, அப்படியே நேரம் இருக்கும். சக்கரமோ சங்கமோ வில்லோ தண்டோ கதையோ எல்லாம். ஆனால் கத்தி மாத்திரம் எப்போவுமே உரை உள்ளதான் இருக்கும். அப்போ அதுலேருந்தே தெரியுது கத்தி ரொம்ப ஆபத்து அப்படின்றது. அதனால் அந்த வாழ்வேலேந்தும் பறக்காலன்னு சொல்கிறோமோ இல்லை, அதனால் அவர் அப்படி வாழை ஏந்தின்னு இருக்கிறதுனால எல்லாருக்கும் வாழ்னா இது வெட்டிட போகிறாருன்ற அந்த காலம்னா அப்படி பயமே அப்படின்னு ராஜா விஷயத்தில், இந்த இவா விஷயத்தெலாம் தர்க்கம் பண்ணிட்டு குதர்க்கம் பண்ணிட்டு வர விஷயத்தெலாம் இவரை இடத்துல நிற்கவே முடியாது அப்படின்றது. எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்னுடைய தன்மையாகப்பட்டது நிஸ்திரிம்சா சௌத்துவஸ் தத்துவ தரிசனம். இந்த கத்தி இருக்குதே, அது என்ன பண்ணுறது, தத்துவ தரிசனத்தை உங்களுக்கு கொடுக்கட்டும்னு சொல்கிறார். அந்த மாதிரி அந்த வாழ்னுடைய விசேஷம் பரபட்சமே. பரபட்சம்ன்றது என்னது, தத்துவம் இல்லாததை எதேதோ சொல்கிறது, உண்மை இல்லாத சொல்கிறது. அதனால் அந்த வாழ்னுடைய இது சுபாவம் அவளுக்கெல்லாம் தத்துவ தரிசனத்தை கொடுத்துடும் இவருடைய இது. அதனால் இவர் இடத்துல பிரதிபட்சமே பண்ண முடியாது. பிரதிபட்சம் பண்ணுறவா அப்படியே அந்த பட்சம் அழிஞ்சு போயிடும்னு அர்த்தம் அந்த பட்சம். அதனால் பரகாலனை போல இவர் இருக்கக்கூடியவர், இவருடைய கிரந்தங்கள் அப்படின்னு ஆறுது. இப்போது பரகாலனுடைய கிரந்தம் எப்படி இருக்குது, நம்மாழ்வாருடைய கிரந்தம் பக்தாமிர்தம் விஸ்வஜனானுமோதனம்னு சொன்னமே, பரகாலனுடைய கிரந்தம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லமுதம் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கு அனலின் பொறி பரகாலன் பனுவல்களே. அங்கே ஷடகோப வாங்மயம்னு சொல்லிது. ஷடகோபனுடைய வாயிலிருந்து வந்தது, வாங்மயமாக இருக்குது, அவருடைய வார்த்தையாக இருக்குது அப்படின்னு. இங்கே அப்படி இல்லை, பரகால வாங்மயம் இல்லை இது. அதனால்தான் அது வாங்மயம்னதுனால்தான் திருவாய்மொழின்னு. மற்றத்துக்கெல்லாம் மொழின்னு பேர், மொழியிறது மொழி, ஆனால் வாயால் தான் மொழிய முடியும். ஆனால் அதில் திருவாய்மொழின்னு, ஏன்னா அவருடைய வாக்கு அப்படியே எஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதோ வகுளா மோதவாசிதம் அப்படின்றதுல அந்த வாங்மனம் வீசுறது, அது வாங்மயம்னு சொல்லப்பட்டது. அதனால் திருவாய்மொழின்னு சொல்கிறோம். மற்றத்துக்கெல்லாம் திருமொழி அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் அது வாங்கும். இவரது எப்படி அப்படின்னா ஷடகோப வாங்மயம் அது. இது பரகாலன் பனுவல்களே. பனுவல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நன்னா இப்போது பருத்தி இருக்குதே, அந்த பருத்தியை நூக்கணும்னா அந்த பருத்தியை கொட்டை நீக்கி அப்புறம் அது பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, அது அந்த என்னது பருத்தி பஞ்சு, அந்த பஞ்சாகப்பட்டது அப்படி இருக்கும். அதை ரொம்ப மெலிசாக்கினா தான் நூல் நன்னா வரும். அதுக்கு பண்ணுதல்னு பேர். ஆன மாதிரி விஷயத்தை இவர் பண்ணி சொல்லக்கூடியவர். அதனால் பனுவல்களே, அந்த விஷயம் அப்படியே இதுவாக இருக்கும். அந்த நூல் எப்படி பண்ணின பருத்தியிலேருந்து நூல் எடுத்தால் அந்த நூல் ஒரே சீராக இருக்கும். சரியாக அதை பண்ணி இது பட்டை போடலேன்னு வச்சுப்போம், ஒரு இடத்துல தடி ஒரு இடத்துல இது. அதனால் என்ன ஆகும், முறுக்கு தடியான இடத்துல சரியாக ஏறாது, மெலிசாக இருக்கிற இடத்துல அதிகமாக ஏறிடும். அதிகமாக ஏறினாலும் சில சமயம் அந்த இடத்துல அறுந்து போடும்.
ஏறாத இடமா இருந்ததுன்னா அதுவும் லூஸாக இருந்து அதுவும் அறந்து போயிடும். இப்படிலாம் ஆபத்து வரும். ஆனால் இவரது பன்னி உரைச்சத்தினால பனுவலாக இருக்கிறதுனால ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையில் நூல் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது. அதனால் இதில் எந்த விதமான இதுவுமே கிடையாது. அதே மற்ற வாழ்துலாம் அப்படி கிடையாது. மற்ற வாழ்துலாம் ஆழ்வார்கள் இது சொல்ல இல்லை, தாறுமாறாக சொல்கிறவாள்லாம் ஒரு இடத்துல தடியாக இருக்கும். அவள்லாம் சொல்கிற விஷயம் அது. அதனால் 5 இலக்கியம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு தமிழில் 5 விஷயங்கள் இருக்குது இலக்கணம். அந்த 5 விஷயங்கள் இதில் குடிகொண்டிருக்குது அப்படின்னு சொல்லலை. 5க்கு இலக்கியம். இந்த சாஸ்திரமெல்லாம் சொல்லித்தே 5 விஷயம். அதுக்கு எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இலக்கியம் இதுதான். அது லக்ஷணம் சொல்லிது சாஸ்திரத்தில். இப்படி இருக்குது, இப்படி இப்படி தமிழில் இந்த மாதிரி கவிதைகள்லாம் இருக்கணும், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, இலக்கணம்லாம் அமையணும் அப்படின்னு லக்ஷணம் சொல்லிடுத்து. அது எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா இவரிடத்துல தான், இந்த இவருடைய இதில் அந்த மாதிரி பார்க்கலாம், இவருடைய கிரந்தத்தில். அப்போ நம்மாழ்வார் கிரந்தமெல்லாம் அப்படி இல்லையா அப்படின்னு உடனே கேட்கக்கூடாது. இவர் கிரந்தத்துக்கு ஏத்தம் சொல்ல வந்தது, அப்போ நம்மாழ்வாருக்கு இல்லையான்னு சொல்லக்கூடாது. அதுக்கும் நம்மாழ்வாரே சாட்சிக்கு சொல் பணிசையாயிரம். இந்த திருவாய்மொழி இருக்குதே, சொற்கள்லாம் உயர்வரன்னு ஆரம்பித்து உயர்ந்தே வரையில் வரிசலாக வந்து நின்றுடுத்தான், ஒன்றும் பின்னால் ஒன்று சொற்கள்லாம். இவர் ஒரு சொல்ல ஆராய்ச்சி போட வேண்டாம். என்ன சொல் பணிசையாயிரம், சொல் வந்து பணி பண்ணித்து என்னன்னு, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோ, என்னை எடுத்துக்கோன்னு வருஷலாக எல்லா சொற்களும் உயர்வரன்றதுல உயர்வுன்னு ஆரம்பித்து பிறந்தார் உயர்ந்தேன்னு இருக்கிற அந்த உயர்ந்தே வரையில் எல்லா பதமும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று பக்கத்தில் ஒன்று பக்கத்தில் பின்னால் வருஷலாக க்யூவில் நிற்கிறான்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி. இப்போது சில இடத்துக்கு போனோம்னா வேண்டி வேண்டி நம்ம கூப்பிடுவோம், நம்ம சுற்றின்னு இருப்போம், அங்கே வந்திருக்கவாளே. அதே சில இடத்துல ஒரு பெரிய இடத்துல போனோம்னா கப்சிப்புன்னு அவளுடைய இடத்துல அவா இருந்து அந்தந்த சமயத்துக்கு சித்தமாக இருப்பாள். அவளை கூப்பிடவே வாண்டாதபடிக்கு, அவளை கூப்பிடவே வாண்டாதபடிக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாப்பாட்டுக்கு தான் வச்சுப்போமே, இல்லை வந்து கூப்பிட்டோம், அது பண்ணட்டும் இது பண்ணட்டும், கூப்பிட்டா கூட அங்கே போகிறது இங்கே போகிறது, போச்சே பாதி வேலை யாரோட பேசுறது, இப்படிலாம் பண்ணுவாள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன சில இடத்துல க்யூவில் போய் நின்று நாம் கரெக்டாக போயிடணும் அப்படின்னு அவளுடைய கௌரவம் இருக்கிறதுனால, அவள் இடத்துல ஒரு விசேஷ தன்மை இருக்கிறதுனால அவளுக்கு பவ்யப்பட்டு இதுவாக இருப்பான். இன்னொரு இடத்துல ஏமாத்தின்னு இருப்பான், கூப்பிட்டா கூட காலதாமதம் பண்ணின்னு இருப்பான். ஆன மாதிரி நம்மாழ்வார்கிட்ட இந்த ஏன்னா பெருமாள் தன்னை போல் ஆக்கிட்டானே, அதனால் பெருமாள் தன் புகழ பாட நம்மாழ்வாரை இது பண்ணிட்டான். அதனால் இப்போ வன்கவி நல்ல வன்மையான கவி, வனப்புள்ள கவியை பாடணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டான் நம்மாழ்வாரை வச்சு. இப்போ சொற்கள்லாம் என்ன பண்ணுறது, சாதாரணமாக யஸ்யாம் யஸ்யாம் திசிஹரதே தேவி திருஷ்டித்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வத்தே சம்பதோகான்னு அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை அபாங்கைஹி அப்படின்னு கடைக்கண் பார்வை ஒருத்தன் மேலே விழுந்ததுன்னா உடனே ஐயோ பிராட்டி பார்த்துட்டாலே, அவனுக்கு என்ன பணம் இல்லையா அப்படின்னா பணத்துக்கு அதிபதி நான் கொண்டு கொட்டுறேன்றான். அவனுக்கு வந்து வீடு சரியா இல்லையா, வீட்டு அதெல்லாம் எல்லாம் அதாவது என்ன இது அதுக்கு உண்டான அதிபதிகள்லாம் என்ன பண்ணுறா, இவளுடைய கட்டாட்சம் பட்ட உடனே அகமஹமிகாம் நான் முன்ன போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணிடுறேன், என்னுடைய வித்தை முடித்து அவனை சௌகரியமாக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறதோ இல்லை. அகமஹமிகாம் தன்வத்தே சம்பதோகாக, என்ன அந்த சம்பத்து கூட்டங்கள்லாம் முன்ன நான் வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுறேன், அவனுக்கு கொடுக்குறேன்ட்டு. அதுபோல் பெருமாளுடைய இது நேமன் ஆயிடுத்து, பெருமாள் திருவுள்ள பற்றிட்டார். சொல் பணிசையாயிரம், அதனால் சொல் எல்லாம் வருஷலாக வந்து நிற்கிறது.
அப்படி பணி பண்ணித்து அப்படின்னு அவரே சாய்க்கிறார். அந்த மாதிரி அதுக்கு உண்டான ஏற்றம். சரி, இந்த இடத்துல பரகாலன் பனுவல்களே, நெஞ்சுக்கு இருள் கடி தீபம், நெஞ்சில் இருக்கிற இருளை ஆனால் அறவே போக்கக்கூடியதான தீபம். அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம், இந்த பிறவி அடங்காது மேலே மேலே போயிட்டே இருக்கு நீண்டு, அப்படிப்பட்டதான நஞ்சுக்கு இது ஒரு நல்ல அமுதம். அமுதம் வந்துடுத்துன்னா உடனே இந்த பிறவிலாம் ஓடிப்படும். அந்த அதான் அடங்கா நெடும்பெரு நஞ்சுல ஓடிப்படும். பிராணாத்ம சஞ்சீவினின்னு சொல்கிறோம்ல, ஆன மாதிரி அஞ்சு கிழக்கியம் அஞ்சு, அதுக்கு இது எங்கடா இதுக்கெல்லாம் வந்து இந்த இலக்கணமெல்லாம் எங்கே அமைஞ்சிருக்கோம், அதை போய் பார்க்கலாம் அப்படின்னா இவருடைய பிரபந்தம் தான். ஆரணசாரம், ஓ இது ஏதோ சாதாரண விஷயமா? அப்படி இல்லை. அவர் கூட நமாமி திராவிட வேத, அதுக்கு முன்னே வந்து சகசிரசாகோபனிஷத் சமாகம்னு நாங்கள் சொன்ன மாதிரி இது ஆரணசாரம். அதுக்கப்புறம் பஞ்சுக்கு அனலின் பொறி, அதாவது இந்த மற்றவாள்லாம் வாதிகள்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் எப்படின்னா, அவளுக்கு அவளுடைய கிரந்தங்களில் குதர்க்கமெல்லாம் பண்ணி சொல்கிறாளுல்ல, அதெல்லாம் ஒரு பஞ்சு மாதிரி. அந்த பஞ்சுக்கு இது நெருப்பு இல்லை, அனல் இல்லை, அண்ணா அனலின் பொறி, ஒரே ஒரு பொறி பெருசாக, அதெல்லாம் வந்து ஒரு கட்டடம் பூரா, ஒரு பில்டிங் பூரா பஞ்சு அடுக்கி வச்சிருக்குது. ஒரே ஒரு பொறி போகிறோம் மொத்தம் நாசமாகறதுக்கு. அந்த மாதிரி அவளுடைய இதெல்லாம் பஞ்சு போல, இது அனலின் பொறி. பரகாலன் பனுவல், அதனால் என்ன ஆகுது, பஞ்சுக்கு மொத்தம் ஒரு சின்ன பொறி பட்டுதுன்னா அவ்வளோதான், தீர்ந்து போச்சு, மொத்த பஞ்சும் அப்படியே படபடபடான்னு எரிஞ்சு போயிடும். அதுபோல் இவருடைய கிரந்தம் இருக்குது அப்படின்னு. அதை போல தான் சுவாமியினுடைய கிரந்தங்கள் கவிகளாக இருக்கிறவாளுக்கு கவிகள் இஷ்டப்படி கொஞ்சம் ஏதோ மாற்றி சொல்கிறவா இந்த கிரந்தத்தை கொண்டு, சுவாமி தேசியனுடைய கிரந்தத்தை கொண்டு, அதான் பராங்குஷனுடைய பாட்டை போல இவருடைய கிரந்தம் அவளை வந்து அங்குஷம் போல் அடக்கும். ரொம்ப தீவிரமாக தர்க்கமெல்லாம் பண்ணி உதர்க்கம் பண்ணுற விஷயத்தில் பரகாலன் கிரந்தங்கள் போல அது பண்ணும். அதனால் இவர் கவி தார்க்கிக சிம்மம். ஏன்னா இந்த தனியன் எப்போ ஏற்பட்டது, சுவாமி தேசியன் திருநாட்டை அலங்கரித்த உடனே ஏற்பட்ட தனியன். அதனால் சுவாமி கிட்ட பெற்ற பாக்கியம் இருக்குதே, அவருடைய அனுகிரகத்தினால குமார வரதாச்சார் சுவாமி, அவர் இன மாதிரி வசத்தியாக சுவாமி தேசியனுடைய கிரந்தத்தை இன மாதிரி உபகாரம் பண்ணின கிரந்தம். அதனால்தான் கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே, செஞ்சொல் தமிழ் மரங்கள் சொன்னமோ கலிய நுரை குடிகொண்ட கருத்துடையோன்னு, அதனால்தான் அவர் வாழ் திருநாமத்தில் அப்படி இருக்குது. அதனால் தேசிகனுடைய கிரந்தமாகப்பட்டது இப்படி கவிதார்க்கிக சிம்ஹாய. இதை சுவாமி தேசிகனே சொல்றார், அதை நாளைக்கு சேவிப்போம். சங்கிப்தம் சரள சமுச்சிதம் வா சாவதான பிரியம் வா அப்படின்ற ஸ்லோகத்தில் தான் இப்படியெல்லாம் கிரந்தம் பண்ணியிருக்கேன்னு, அதாவது திருந்தணும்னு தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கவாளுக்கு இருக்குது, திருந்தணுன்ற எண்ணம் இருக்கவாளுக்கு இருக்குது அல்ல, இதுவா திருந்தாது இருக்கவாளே இந்த கிரந்தம் அழிக்கக்கூடியதாகவும் இருக்குது அவளுடைய பட்சத்தெல்லாம். அந்த மாதிரி இருக்குது. அதை சுருக்கமாகவும் பண்ணிருக்கேன், பண்டிதாளுக்கும் பண்ணிருக்கேன், பாமராளுக்கும் பண்ணிருக்கேன்னு சாய்க்கிற அந்த கவிதார்க்கிக சிம்மத்துவம் அவர் இடத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி கிரந்தங்களை அவர் பண்ணிருக்கார். அதை நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.